பெண் தபேதார் பணியிட மாற்றம் சமூக நீதி பேசும் திராவிட மாடல் அரசின் மற்றொரு சமூக அநீதி என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடமாற்றத்திற்கு காரணம் மேயரின் அதிகாரமா அல்லது தபேதாரின் பெண் உரிமையின் அலங்காரமா என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தபேதாரின் அலங்காரத்தை பொறுத்துக் கொள்ளாத மேயரின் அகங்காரமா, பெண் ஊழியர் தானே என்ற இலக்காரமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. சென்னை மாநகர மேயர் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தபேதார் பணிகள் என்பது ஈடுபடுத்தப்படும். அதன் அடிப்படையில் சென்னை மாநகர மேயர் பிரியாவிற்கு தபேதாராக மாதவி என்பவர் பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த தபேதாராக பணியாற்றி வந்த அந்த மாதவிக்கு லிப்ஸ்டிக் அதிகமாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த லிப்ஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது என்பதாக மாநகராட்சி சார்பில் ஏற்கனவே அவருக்கு அறிவுறுத்தல் என்பது கூறப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து அவர் அது தனது இயற்கையாகவே தாங்கள் லிப்ஸ்டிக்கை பயன்படுத்துவது வழக்கமாக இருந்து வந்ததாகவும் அவர் விளக்கம் கூறியிருக்கிறார். தொடர்ந்து அவர் அதனை பயன்படுத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது அவர் முறையாக வேலை பார்க்கவில்லை என்பது போன்று கூறி தற்போது அவருக்கு பணியிட மாறுதல் என்பது மணலி பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரம் என்பது தற்போது பூதாகரமாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இது தொடர்பாக தற்போது முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் மற்றும் பாஜகவின் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது கண்டன அறிக்கை என்பதையும் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தற்போது இந்த நிகழ்வு என்பது அதிகாரமா, அலங்காரமா அல்லது அகங்காரமா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் பெண் தபேதாராக பணியமர்த்தப்பட்ட இந்த மாதவி அவர் பணியமர்த்தப்பட்டதற்கு லிப்ஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது என்பதாக தற்போது அவர் பணியிலிருந்து பணிமாறுதல் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக உரிய விளக்கம் என்பது தேவை, இந்த விவகாரத்தில் விசாரணை என்பதும் தேவை என்பது போன்று தற்போது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த பெண் தபேதாராக செயல்பட்டிருக்கக்கூடிய மாதவிக்கு பணி மாறுதல் என்பது கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக விளக்கம் கேட்டு அவருக்கு மெமோ என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மெமோவில் அவர் விளக்கமாகவும் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். உரிய நேரத்திற்கு நீங்கள் பணிக்கு வராததற்கான காரணம் என்ன என்பது போன்று அந்த மெமோவில் கேள்வி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தனக்கான விளக்கங்களையும் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அதிகாரிகள் பிறப்பித்த ஆணைகளை முறையாக பின்பற்றவில்லை என்பது போன்ற கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கான விளக்கமாக எந்த ஆணை எனக்கு பிறப்பித்தீர்கள், நான் எதை பின்பற்றவில்லை என்பது போன்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் லிப்ஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது என்பது போன்று நீங்கள் தெரிவித்தீர்கள், ஆனால் அது போன்று ஏதேனும் ஜிஓ உள்ளதா, அப்படி இருந்தால் தெரிவிங்கள் என்பது போன்ற கேள்வியும் அந்த மெமோவுக்கு பதிலாக அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக யாரிடமும் நீங்கள் பணி நேரத்தில் பேசக்கூடாது என்பதாக தெரிவித்திருக்க கேள்வி என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கும் அவர் விளக்கமாக பதில் என்பதையும் அளித்திருக்கிறார். அதாவது மாநகராட்சியின் சக ஊழியரிடம் பேசக்கூடாது என்பது தனி மனித உரிமை மீறல் ஆகும். அப்படி எதுவும் நான் செய்யவில்லை. பணி நேரத்தில் பணி செய்யாமல் யாரிடமும் நான் உரையாடவில்லை. சக ஊழியர்களிடம் மட்டுமே நான் உரையாடினேன் என்பது போன்று விளக்கம் என்பதும் அளித்திருக்கிறார். ஆனாலும் கூட அவர் கேட்ட மாநகராட்சி தரப்பில் அந்த மெமோவில் கேட்க கேள்விக்கு பதிலும் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் சார்ந்த கேள்விகளும் கேட்டிருக்கிறார். குறிப்பாக எந்த அரசாணையில் இது போன்ற ஜிஓக்கள் இருக்கிறது, லிப்ஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கேள்விகளையும் கேட்டிருக்கிறார். ஆனால் அது தொடர்பாக எந்த விளக்கமும் அளிக்கப்படாமல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி என்பது அவர் பணிமாறுதல் செய்யப்பட்டு தற்போது அவர் மணல் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இது தற்போது பேசுபொருளான நிலையில் தொடர்ச்சியாக தற்போது அரசியல் கட்சி தலைவர்களும் பலரும் எதிர்ப்பு என்பதை தெரிவித்து வருகிறார்கள். மாநகராட்சி தரப்பில் லிப்ஸ்டிக் பயன்படுத்தியது காரணம் இல்லை என்பது போன்று விளக்கம் தெரிவித்து வந்தாலும் கூட தொடர்ச்சியாக லிப்ஸ்டிக்கை பயன்படுத்தியதற்காக தற்போது அவர் பணிமாறுதல் செய்யப்பட்டது கண்டனத்துக்குரியது என்பது போன்று அது தொடர்பாக விசாரணை தேவை என்பதாகவும் தற்போது பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஜனனி, ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.